விஜி விஜி கவர்ல 50 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு வா. வேலையில மட்டும் கராரா இருக்கீங்க. குடு. ரவி, இவ என் தங்கச்சி விஜி. விஜி, இவர் ரவி, தவணை முறையில பொருளா விக்கிறவரு. வணக்கங்க. உங்களை பத்தி அக்கா நிறையவே சொல்லியிருக்காங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? பணம் நாங்க. என்னங்க, உங்க தங்கச்சி ரொம்ப கூச்ச சுபாவம் போல இருக்கு. ஆமா. என்னங்க, உங்க முடி ரொம்ப நல்லா இருக்குங்க. சுருளு சுருளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். என்கிட்ட ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா முடி ரொம்ப நல்லா இருக்கும். விலை கூட ரொம்ப கம்மி தாங்க. இது பாருங்க, வந்து அவங்க வேலை என்னமோ அது மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அனாவசியமா என்கிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. விஜி விஜி, சாரிங்க, நான் ஏதோ சொல்ல போய் அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். ரவி, விஜி, ஏன் இப்படி நடந்துக்கிற? படிச்ச பொண்ணு தானே நீ. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கும் நாகரிகம். அப்புறம் ஏன் அங்க வந்து கத்துன? பாவம் ரவி, அவர் முகமே செத்து போச்சு. அது இல்லக்கா, அந்த இளங்கோவும் இப்படிதான் என்ன புகழ்ந்து பேசினான். புகழ்ந்து புகழ்ந்து பேசி என்ன படுகொலியில தள்ளிட்டாக்கா. அந்த நாள் பேசினதும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம வர வர இந்த ஆம்பளைங்களை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்குக்கா. விஜி விஜி, நீ ரொம்ப நொந்து போயிருக்க. அதான் யார பார்த்தாலும் நீ அப்படியே நினைக்கிற. இது பாரு, ஒரு அயோக்கியனை நினைச்சு நீ எல்லாரையும் தப்பா எடை போடாத. அது தப்புமா. ரவி ரொம்ப நல்லவரு. ஏதோ ஹேர் ட்ரையர் விக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட அப்படி பேசிட்டாரு. அத நீ தப்பா நினைச்சிட்ட. இது பாரு, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. அழக்கூடாது. அது ஒண்ணு இல்ல நிர்மலா, விஜிக்கு ரொம்ப வயித்த வலிக்குதான், அதான். அப்படின்னா மாத்திரை வாங்கி தரணும், இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு பச்சை குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு இருந்தா வலிலாம் சரியா போயிடுமா? அழாத, வா, காஃபி போட்டு தரட்டுமா? வா வா. சிதம்பரம். யாரு? சிதம்பரம். மூர்த்தியா? வாயா, வா வா வா. உள்ள வா. என்ன சகிமரியா? இருக்கிறேன். சந்தோஷமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என்ன? மாப்பிள்ளை வீட்டுல இப்ப நேரா வர்றேன். சீரா போட்டோ எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாதக பொருத்தம் அம்சமா இருக்கு. சந்தோஷம். பொருத்தம்னா பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். மாப்பிள்ளை போட்டோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் பார்க்கணுமா? சீலா கண்டிப்பா பார்க்கணுமா? நீங்க மாப்பிள்ளை போட்டோ பாத்துருவோம். தானா நல்லா தான் இருக்கிறான். தானா போஸ் ஓடியாங்க. மூர்த்தி நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஜாதகம் புரிஞ்சிருக்குதான். இந்த பையன் தான் பாரு, நல்லா இருக்கிறான்ல. நீங்களும் பார்த்துட்டு லீலாவும் காமிங்க.